வணக்கம். செந்தில்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி நேற்றிலிருந்து தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் இன்று மாவட்ட தலைநகரங்களிலே ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். எங்களுடைய பிரதானமான கோரிக்கை, வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். பணி பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் திட்டங்களை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு, முழுமையாக அமல்படுத்துவதற்கு களத்தில் நாங்கள் செல்லும்போது எங்களுக்கான பாதுகாப்பு இருந்தால் அரசாங்கத்திற்கு இன்னமும் கூடுதலாக திட்டங்களை நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க இயலும். இப்போ தற்போது கொலை மிரட்டல்களும் கொலை செய்வதும் அச்சுறுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பல தோழர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். பல ஊழியர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். எனவே உடனடியாக பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே எங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், நாங்கள் கொரோனா பெருந்தொற்று, பேரிடர் காலங்கள், மழைக்காலங்கள், மழை வெள்ளம், வறட்சி உள்ளிட்ட அத்தனை காலங்களிலும் சிறப்பு பணிகளை மேற்கொள்கின்ற துறையாக இருக்கின்றோம். எனவே எங்கள் உழைப்புக்கேற்ற, எங்கள் பணிக்கேற்ற ஊதியம் என்ற மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கையாக வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். உழைக்கின்ற மக்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது சமூக நீதியின் மிக பிரதானமான அங்கம் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அடுத்ததாக, தற்போது அமல்படுத்தி இருக்கின்ற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலே 10 விழுக்காடு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்வதை தமிழ்நாடு அரசு முழுமையாக கைவிட வேண்டும். எங்களிடம் பிடித்த தொகையை எங்கள் கணக்கில் செலுத்தி அதை நாங்கள் கடனாக பெறுகின்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும். வருவாய் கிராம ஊழியர்களை இந்த திட்டத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும். காலமுறை ஊதியம் இல்லாமல் இருக்கின்ற வருவாய் கிராம ஊழியர்கள் தற்போது நாள் முழுவதும் பணிபுரிந்தாலும், முழு நேர ஊழியர்களாக பணிபுரிந்தாலும் பணி முடியாத அளவு பணி நெருக்கடி இருக்கின்றது. இத்தகைய பணி நெருக்கடியிலே 12 மணி நேரத்துக்கு அதிகமாக உழைக்கின்ற வருவாய் கிராம ஊழியர்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக காலமுறை ஊதியம் இல்லாமல் வைத்திருப்பது மிகப்பெரிய சமூக அநீதி என்ற அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை அறிவித்து அவர்களுக்கு இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலே அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. உள்ளிட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களுடைய பணி பார்க்கின்ற கிராமத்தில் தங்க வேண்டும் என்பது, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லை, அந்த காலகட்டங்களிலே போதுமான தொலைத்தொடர்பு இல்லை, அதனால் தங்கியிருந்தாங்க. இன்று ஆண்டுக்கு ஒரு முறை கவுன்சிலிங் மூலமாக அவர்கள் பணியிட மாறுதல் செய்யப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிபுரிகின்ற அந்த வட்டத்தில் குடியிருந்தால் போதும் என்ற நிலையிலே கிராமத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட எங்கள் 9 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும். வெளிமுகமை அரசுக்கு நெருக்கடியா இருக்காதா? இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே போராட்டத்தை அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமைச்சர் பெருமக்கள் பேசி நாங்கள் நிறைவேற்றி தரோம் என்று சொன்னதன் அடிப்படையில் எங்கள் போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைத்தும் பயனில்லை என்ற அடிப்படையில் தேர்தல் வருகின்றது. இன்னமும் கடுமையான நெருக்கடியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் வைத்திருக்கின்ற எங்கள் உரிமைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றால் நாங்கள் இன்னமும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக வேண்டி வரும். திட்டத்தில் முதலமைச்சருக்கு சாக்லேட்லாம் கொடுத்து நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சார், இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் எங்கள் சங்கங்களின் சார்பாக வரவேற்கின்றோம், அதை ஏற்றுக்கிறோம். இதுவரை நாங்கள் 23 ஆண்டுகளாக ஓய்வூதியமே இல்லாமல் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவரவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அல்லல் படுகின்ற நிலை இருந்தது. அதை இந்த திட்டம் மாற்றி அமைத்திருக்கின்றது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிடித்தம் செய்கின்ற 10 விழுக்காடு அதை நிறுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. அதை நாங்கள் முதலமைச்சரை அந்த மேடையிலே வச்சு கூட சொல்லிட்டோம். அந்த 10 விழுக்காடை நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லும்போது நிதி நிலைமை சீரானா நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதை உடனடியாக நிறுத்தணும் கேட்டுக்கிறோம். இந்த கனிம வளங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேர் அடித்து இறந்துட்டாங்க. ஆமாங்க சார். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம் சார். இப்போ சமீபமாக தூத்துக்குடியில் வந்துட்டு ஒரு கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வச்சு வெட்டினாங்க. ஃபெலிக்ஸ் என்ற ஒரு தோழரை அலுவலகத்தில் வைத்து வெட்டினாங்க, கண்ணதுனமாக வெட்டி கொண்டாங்க. பல்வேறு இதே மாவட்டத்திலும் கூட நிலளவை செல்கின்ற தோழர்களை நிலளவை செய்கின்ற இடத்தில் வைத்தே அடிச்சிருக்காங்க. அதற்கான வழக்குகளை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். பல்வேறு வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவில் இருக்கின்றது என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.